மரித்துயிர்த்தெழுந்து சதா காலங்களின் ஜீவனோடு அன்பு ரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஆமென். நித்தியாந்தக்கு உதவியாக 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருப்போம். அன்பர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருப்போம் அல்லாட்டி கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்குங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தேவ செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சென்று ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றால் ஏனோ தானோ என ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒழுக்க ரீதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த வசனம் சொல்லுகின்றது, இப்போது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் அடைய போகிறோம். அந்த மகிமைக்கு இதே வாக்குறுதியாக இருக்கு. நாங்கள் சர்வப்பிரதமாக பரலோகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போல இருப்போம் என்பது இந்த பொருள் அல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ஒரு உருவமைப்பை கொண்டிருப்பார். ஆனால் என்றென்றும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த ஏற்றுக்கொண்ட தழும்புகள் ரத்திய சிந்த அந்த தழும்புகளை சதா காலமும் உடையவராயிருப்பார். வெளிப்படுத்த விசேஷம் கூட நீங்கள் வாசிக்கும் போது பாலாம் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட உருவமைப்பை கொண்டிருப்போம் பரலோகத்தில். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரை அறியக்கூடியதா இருக்கும். பரலோகத்தில் நாங்கள் எல்லோருமே ஒரே மாதிரியா இருப்போம் என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒழுக்க ரீதியாக நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருப்போம். அங்கு தீட்டு இல்லை, பாவம் இல்லை, அழுகம் இல்லை, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, எல்லாமே இல்லை. முற்றிலும் நாங்கள் விடுதலை பெற்றவர்களா இருப்போம் தேவ பிள்ளைகளை. பாருங்க, நீங்க 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை முழுவதும் வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நாங்கள் முகமுகமாய் தரிசிப்போம் என்பதை குறித்து பேசுகின்றது. நாங்கள் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பா இருந்து அவருடைய வருகை போது என்ன நடக்கும்? முதலாவது 2 பகுதி இருக்கு. முதலாவது பகுதி என்ன செய்வாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருந்துப்பார். யாரு? கிறிஸ்துக்குள் இருந்து மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருந்தவர்கள், சும்மா பேரளவு கிறிஸ்தவராக இருந்தவர்கள் அல்ல. நல்லா செய்யணும். கிறிஸ்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரித்தவர்கள் அவருடைய வருகையிலே, அந்த ரகசிய வருகையிலே முதலாவது திருப்பி நாங்கள் உயிரோடு இருந்தா நாங்களும் மறுரூபமாக்கப்படுவோம். நாங்கள் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் என்ன செய்யறோம்? இஸ்லாமியரை போல புதைக்கிறோமா? அடக்கம் பண்றோமா? இல்ல. என்ன செய்யறோம்? புதைச்சா சும்மா அடக்கம் பண்றோம்? இல்ல. இந்துக்களை போல எரிக்கிறோமா? இல்ல. என்ன செய்யறோம்? விதைக்கிறோம் தேவ பிள்ளைகளை. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம்? நாங்க விதைக்கிறோம். இது ஒரு உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு விதைக்கிறோம். ஒரு விவசாயி அந்த விதைகளை எப்படி அவை முளைத்து நல்லாய் பலன் தரும் என்று ஒரு நம்பிக்கையோடு உறுதியோடு விதைக்கிறானோ அதே போல தான கிறிஸ்தவர்களை விதைக்கிறான். அந்த விவசாயி 30, 40, 60, 100 பலன் தரத்தக்கதாய் விதைக்கிறான். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளை. பாருங்க, எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 42 44 மட்டும் வாசிங்க. முக்கியமான வசனங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த வசனங்களை மறக்காதீங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 42 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விளைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. 51-55 மட்டும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் அங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். போதும். பாருங்க இந்த ரகசியத்தை பாருங்க. இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அந்த ஒப்பான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து நமக்குள், நாம் கிறிஸ்துக்குள் வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழணும் தேவ பிள்ளைகளே. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வாரம் மத்திய ஆகாரத்துல வைத்து நாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஒருவரை சந்திக்கும் போது யாருக்கு நாங்க அறிமுகப்படுத்த தேவையில்ல. அப்போ எங்களோட அறிவு மறுரூபமானதுக்கு எங்களோட அறிவு அதிகமா இருக்கும். நாங்க உடனே புரிஞ்சுக்கொள்ளலாம் யார் யார் இவர்கள், அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், என்ன செய்தார்கள், எப்படி பரிசுத்தமாய் ஜீவித்தார்கள், எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள், எப்படி தியாகம் செய்தார்கள், எல்லாத்தையும் அறியக்கூடிய ஞானத்தையும் அறிவை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருப்பார். எதை வைத்து நாங்க சொல்லலாம்? புதிய ஏற்பாடுல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. எதை வச்சு சொல்லலாம்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை கொடுத்து எங்களுக்கு அறிய தேவையில்ல. எங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டுக்கு எங்க மறுரூப மலையில பாக்குறோம். அங்க யாரு இருக்கா? ஆண்டவருக்குள் மறுத்த மோசே இருக்கிறார், உயிரோடு எழுப்பப்பட்ட எலியா இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் பேதுரும் யோவானும் யாக்கோபும் இருக்கார். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் 3 பேருக்கும் சொன்னார்களா இது எலியா இது மோசே என்று? அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதான் பேதுரு சொல்லுங்க, நான் உங்கள் கூடாரத்தை செய்வோன்னு. இல்ல தேவ பிள்ளைகளே, நாங்கள் மறுரூபமாகும் போது அவ்வளவு பெரிய ஞானமும் அறிவும் வரும். எங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம். இதெல்லாம் நடக்கல, என்ன செய்யலாம்? நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் தேவ பிள்ளைகளே. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமாக தரிசித்த பின்பு நாங்க எல்லா பரிசுத்தவானையும் பார்ப்போம். ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். தானியேல், எரேமியா, ஏசாயா, ஆமோஸ், ஒபதியா எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை என்ன செய்யறோம்? நான் வேதத்தின் மூலம் அணிந்திருக்கிறோம், நிலநாட்டமாய் தான் வாசிச்சு இருக்கிறோம். அந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை என்ன செய்யறோம்? முகமுகமாய் தரிசிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. பாருங்க, முகமாய் தரிசித்து அப்ப நாங்க அணிந்து கொள்ள போகிறோம். அப்படி அந்த பரிசுத்தவான்களை தரிசிக்கணும். இன்னொத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் அல்ல, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை. பல தியாகங்கள் செய்யணும், எங்களை விட்டு கொடுக்கணும். அப்படி எல்லாமே இருந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, சில நேரம் அந்த நேரத்துல நாங்க முகமே அவள் பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படவிடும். அதாவது சில எங்களை உறவுகள் கிறிஸ்துக்குள் மறித்திருப்பார்கள். நான் சொல்றது கிறிஸ்துக்குள் மறித்த உறவுகள். சிலர் ஊழியக்காரர்கள் நல்ல விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொண்டு ஜெயமாய் கிறிஸ்துக்குள் மறித்த ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அப்போது சில நேரம் அவளை பிரிவது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில நேரம் அம்மா அப்பாவா இருக்கும், பிள்ளைகளா இருக்கும், எங்களுக்கு பிடிச்சமான ஊழியக்காரர்களா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளே, அந்த மகிமை தேசத்துல அவர்கள் நாங்க பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்கள் மறுரூபம் அடைந்து பரலோகம் போயிட்டு அங்க அவர்களை ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தேவத்திலே. அப்போது அந்த மறித்த குடும்பங்கள்லாம் இணைக்கப்படும் தேவங்களே. அங்க பரலோகத்துல ஆண் பெண் எந்த வித்தியாசம் இல்லை, எல்லோரும் நாங்க தேவதூதே போல இருப்போம். ஆனா அங்க பழைய உறவு முறை ஒன்றும் தொடர்வதில்லை. அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, கணவன் மனைவி என்று சொல்லி உறவு அங்க இல்லவே இல்லை தேவ பிள்ளைகளை. அங்க எல்லாமே ஆண்டவர் புதிதாக்குறார், மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே இந்த உலகத்துல நாங்க வாழும்போது தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு கூட அற்பமா எண்ணக்கூடாது. அவனுக்கு காசு இல்ல, பணம் இல்ல, அவன் கருப்பு சிவப்பு, அந்த ஜாதி இந்த ஜாதி, அவனுக்கு வேலை இல்ல, வீசா இல்ல, அப்படி ஒரு மனுஷன் ஒரு சின்ன பிள்ளையை கூட கூட நாங்க அற்பமா எண்ணக்கூடாது தேவ பிள்ளைகளே. மத்தேயு 18:10 வாசிப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.
அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளே, நாங்க ஒருவரை இழிவியா நடத்தக்கூடாது, ஒருவரையும் பார்க்க கூடாது. அவருக்கு அது இல்லை இது எல்லாத்தையும் சம பார்க்கணும். ஏன்னா அவர்களுக்கு என்று அவருடைய தேவத்துடன் பரலோகத்தில் தேவ சமூகத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டே இருக்காங்க. அவரை பாதுகாக்க அவர்களுக்கு பாதுகாக்க செயல்புரிந்து கொண்டு இருக்காங்க. அற்பமா எண்ணக்கூடாது. இவர் பெரிய ஊழியக்காரர், காசு இருக்கு, அப்படித்தான் இன்னைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர் கொடுக்கிற மதிப்பு சங்க விசுவாசிகளை கொடுக்கறது இல்ல. அவர்களை பேரமாய் பார்க்கறது, இவர்களை பேரமாய் பார்க்கறது இல்ல. சில நேரம் பெரிய ஊழியக்காரனுக்கு இல்லாத தேவகணம் ஒரு சின்ன சபையில கேட்கிற விசுவாசிக்கு இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆனா நாங்க அப்படி பார்க்கறது இல்ல. யாருமே அற்பமா எல்லாம் சமமா பார்க்கணும். ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் தேவ தூதர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்படி சொல்லலாம்? லாசரோட சம்பளம். லாசரு பாருங்க, அந்த ஐஸ்வர்யான வீட்டு கீழே பருக்கெல்லாம் வந்து நாய்க்களோடு அந்த அவட மேசையில இருந்து விழுகிற அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட அவளா இருந்தான். பசி தடுத்திரனா இருந்தான். ஆனா அவன் மறித்த போது தேவ தூதர்கள் அவனை கொண்டு போயிட்டு ஆபிரகாம் மடியில் வைக்கப்பட்டு ஆபிரகாம் மடியிலே தேக்கப்பட்டான். யார் நினைச்சிருப்பாங்களா? அவன் அற்பமா இருந்து நான் ஐஸ்வர்யவான். அந்த ரொட்டி துண்டு கூட கொடுக்கல, நாய்களோடு இருந்தான், உடம்பெல்லாம் பருக்க. ஆனா ஐஸ்வர்யன் நல்லா ராத்தாம்பல உடுத்தி நல்லா உடுத்தி கிடுத்தி நல்லா ஐஸ்வர்யமா நல்லா சாப்பிட்டு ஏழைகளை கொடுக்கல. ஆனா மரணத்துக்கு பின் பாதாளத்திலே தரித்திரனும் கேடு கட்டனாய் ஒரு தண்ணீர் சொட்டுக்காக பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தான். காலம் எப்படி மாறிவிட்டது பாத்தீங்களா? ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பா இருக்க நாங்க யாரையுமே இழிவா பார்க்க கூடாது, தாழ்மையா பார்க்க கூடாது, எல்லாரும் சரிசமா பார்க்கணும். தேவ பிள்ளைகளே பாருங்க, எனக்கெல்லாம் ஆசை, என் வாஞ்ச நான் பரலோகம் போகும்போது 1000 வருஷம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா பரிசுத்தவான்களையும் தனிப்பட்ட முறையிலே பேச விரும்புறேன். அதுவும் வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களை வாசித்து அவர்களை எங்களை நிழல் வீரர்களாய் பின்பற்றும் போது அவர்களை பார்த்து அது அவர்களோட பேச எவ்வளவு ஒரு ஆசை இருக்கும். தேவ பிள்ளைகளே, அவர்களோட சில காரியங்கள் எவ்வளவு எங்களை வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்கின்றது. நாங்க தேவகுமாரனையும் பிதாயை மட்டுமல்ல, அங்கு பரிசுத்தாவியான முகமுகமாய் தரிசிப்போம். வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் சந்திக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஒரே இடத்துல வேதத்துல 3 பேரும் வார வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல, அந்த 4ஆம் அதிகாரத்தை இந்த 5 நினைக்க 4 பிதா குமாரன் பரிசுத்தாவியான 3 பேரும் சந்திக்கிற ஒரே இடம் வேதத்துல அன்னைக்கு தான் இருக்கின்றது. பாருங்க, பரிசுத்தாவியை பார்ப்போம். அவர் அந்த பரலோகம் முழுவதையும் அவட பரிசுத்த அலங்கார நிகழ்த்தி இருப்பார். அவர் தான் பரிசுத்த, அந்த பரிசுத்தத்தை பரலோக பரிசுத்தை நமக்குள் தருபவர். தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு பரிசுத்த தேசத்துக்கு போனா நாங்க நார்மலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து செல்ல முடியுமா? ஏதோ ஒரு கடமைக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் சபைக்கு வந்து போகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்க. அனுதினமும் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக வாழணும். நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்த 4:8 என்ன சொல்லுகின்றது? அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வாறு சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருத்தமான சர்வமல்ல தேவனாய் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி ஆண்டவரை போட்டுக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, பாருங்க, வெளிப்படுத்த 4 சிங்காசனம் மின்னலும் இடிமுன்னல்கள் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளான 7 அக்னி தீபங்கள் சிங்காசனம் முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அப்படி ஒரு பரிசுத்தமான தேசத்துக்கு, பரிசுத்த தேவனை, சுத்தமும் கொஞ்சமும் பாவிலா சுத்த கண்ணனை, பரிசுத்த தேவனை நானும் நீங்களும் தரிசிக்க போகிறோம். அப்படின்னா எப்படி ஆண்டவருக்கு ஒப்பா இருக்கும்? எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் தேவ பிள்ளைகள்? ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அவர் அந்த ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் எல்லாத்தின் வசனம், ஆண்டவர் அவர் உன்னத உயர்மான சிங்காசனை வீட்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தொங்கல் அப்படியே தேவாலயம் அப்படியே நிரம்பி இருந்தது. சேராபீன்கள் என்ன செய்கின்றன? அவர்கள் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. 2 கையால முகத்தை, 2 கையால காலை மூடிக்கொண்டு, 2 கையால சிரட்டையில் இருந்து கொண்டு என்ன சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போட்டிக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை, பூமி அத்தனும் அவருடைய மகிமை அப்படியே நிறைந்திருக்கின்ற பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வந்து நாம் பரலோகத்துக்கு சென்ற பின்பு
ஆண்டவர் நமக்காக கட்டியிருக்க வாசஸ்தங்களை கலத்து செல்வார். பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்க சுதந்திர விதத்தை அவர் தருவார். எனக்காக உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்க வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை கிரீடம், சந்தோஷத்தின் கிரீடம், நீதியின் கிரீடம், பல கிரீடங்கள் எனக்காக உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளே, அவற்றை எனக்காக உங்களுக்காக அவர் தருவார். அவற்றை நாங்கள் எடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் பிள்ளைகளே. சும்மா ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்கு ஒப்பான அவட ஒழுக்க ரீதியான, அவட அன்பு ரீதியான அப்படி ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல முன்பாக சீசர்களை பார்த்து சொன்னார். யோவான் 14:1-2 வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வீடு தன்னுடைய வீடு என்று 2 பகுதிகளை குறிப்பிடுகிறார். பிதாவின் காலம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலம், பிதாவால் நேரடி ஆட்சியப்பட்ட காலம். பழைய எல்லோரும் இதால ஆடு மாடு மிருகங்கள் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன செய்ய? ஆண்ட கிறிஸ்துவின் சிநேகிதர் என்ற ஸ்தானத்தை வருவார்கள் பிள்ளைகளே. அவர்கள் அத்தனை பேரும் பிதாவின் வீட்டுக்கு வருவார்கள். அது ஏற்கனவே ஆயத்தமாகி விட்டது. அது மிகப்பெரிய இடமா இருக்கலாம். ஆபிரகாமை போல விசுவாசத்தினாலே பூர்ணப்பட்டவர் ஆபிரகாம் அபார்ட்மெண்ட்டுக்கு வருவார்கள். ஈசாக்கை போல தியான புருஷர்கள் ஈசாக்கின் அபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். யாக்கோப்பை போல தேவனோடு போராடி மேற்கொண்டவர் யாக்கோப்பின் அபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். அப்படி ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். ஆனால் அன்பானவர்களே, நானும் நீங்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆடு மாடு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றும் வாழும்படி அந்த இடத்துக்கு நாங்க போவோம். எங்களுக்கு இருக்க மகிமையை நாங்க உணர்வோம். நான் எல்லாரும் விசேஷித்தவர் தேவ பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள மோசே, ஆபிரகாம், அவ்வளோ பெரிய விசுவாசத்தை ஆபிரகாம் கூட நானும் நீங்கள் இல்லாமல் பூர்ணமாக முடியாது தேவ பிள்ளைகளே. அவ்வளவு விசேஷித்தவர்கள் நாங்கள். பரலோகத்தில் எல்லா இடங்களும் மிகச்சிறந்த இடம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் தான். அங்கே தான் அவருடைய தோழர்களாக அல்ல, அவருடைய மனவாட்டியாக நானும் நீங்கள் விளங்குவோம். அவருடைய சரீரமாக நாங்கள் அவரை மனவாளராக இருப்பார் தேவ பிள்ளைகளே. அவர் தலை, நாங்கள் சரீரம். தெய்வதூதர் இவ்வளவுதான் பெரியவர்களா இருக்கலாம், ஆனா அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் பணிவிடை ஆவிகள் தேவ பிள்ளைகள், வேலைக்காரர்கள். அப்படிதான் ஆண்டவருக்கு நாங்கள் விசேஷித்தவர். புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர் நாங்கள் யார் என்று அறியாதாங்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழாம இருக்கும் தேவ. நானும் நீங்கள் கேராபின் சேராபின்கள் அல்ல. கிறிஸ்துவோட வீட்டு இருப்போம், அவருடைய அசால்வோம். அது மகிமை மகத்துவமுள்ள இடமாக இருக்கும். அங்கே அப்படியான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் தேவ. அந்த பரம எருசலேம் எப்படி இருக்கும் தேவ பிள்ளைகளே? அது அஸ்திபாரங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறப்பட்ட கற்களா இருக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு பரலோகத்துக்கு விளக்காக வெளிச்சமாக ஆலயமா இருப்பார். அந்த மகிமை உள்ள தேசத்திலே கோடி கோடி வருஷங்கள் நானும் நீங்கள் நித்தியமாய் நிலைத்து களி கூற போகிறோம். இந்த பூமியில 70, 80 ஆக போனா 90, 100 அங்க கோடி கோடி வருஷமா சந்தோஷமா இருக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒப்பான ஒரு வாழ்க்கை வரும். எல்லாவற்றையும் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளே. பேரளவு கிறிஸ்தவான வாழ்க்கை அல்ல, உண்மையான ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை. கஷ்டம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா பஞ்சுமத்தை அல்ல, கரடு முரடான ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளே. பாருங்க, சில வேலைகளிலே நாங்கள் ஹோட்டல்களுக்கு போன என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க சில நேரம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லி டக்குனு ரூம்ல பெட் கவர் எல்லாமே மாத்தி தருவாங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் ஒரு மனித குடியிருப்பாக மாற்ற ஆண்டவருக்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது? 6 நாட்கள் தேவைப்பட்டது. இந்த உலகம் அப்படியே அது ஸ்திரம் இல்லாம இருந்துச்சு. பாருங்க, 6 நாட்களிலே எத்தனை அருமையா இந்த உலகத்தை
எத்தனை அழகான இடங்கள் இருக்கிற உலகத்தில், எத்தனை மலைகள், எத்தனை நீர்வீழ்ச்சிகள், எத்தனை ஆறுகள், எத்தனை கடல்கள், பீச்சுகள், இவ்வளவு அழகான இடங்களை 6 நாட்களிலே உருவாக்க இவ்வளவு அழகா இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கார். சில நாட்டுகளுக்கு போனா பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கும். பார்க்க இந்த இயற்கையை பார்க்க வெறும் 6 நாட்கள் தான் போச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரமாகிய மனவாட்டியை பரலோகத்தில் கொண்டு வைப்பதற்காக கடந்த 2025 வருடங்களாக பார்த்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் எந்தென்று நானும் நீங்களும் வாசம்படியாய் ஆய்த்த அந்த புதிய எருசலேம் எவ்வளவு அழகாக இருக்கும் தேவப்பிள்ளைகளே. 6 நாட்களில உருவாக்கின இந்த உலகமே இப்படி அழகா இருந்தா 2000 வருடங்களாய் பார்த்து உருவாகி கொண்டிருக்கிற அந்த பரம எருசலேம் எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு நானும் நீங்களும் போவ எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பானவர்களே. பாருங்க, அது உண்மையான சம்பவம் தேவைப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு புருனே நாட்டு சுல்தான் தான் உலகத்தின் கோடீஸ்வரன் இருப்பாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்பாக. அப்ப அவட இப்ப இருக்க அந்த அரண்மனை, அவருடைய அரண்மனை மட்டும் 1725 ரூம்ஸ் இருக்கு. அவருடைய மகன் ஒரு நாள் ஒரு ஃப்ளை பண்ணி கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஏர்ஸ்டர் அவருக்கு நல்லா சேவை செஞ்சா, நல்ல தாழ்மையா எல்லாம் உபசரிச்சா. அந்த வாலிபன் மனதை பழி கொடுத்தான். அவர் கேட்கிறா, நீ என்னை திருமணம் செஞ்சு என் தேசத்துக்கு நீ இளவரசியா வருவாய் என்று. அதுக்கு அந்த ஏர்ஸ்டர் சொன்னா, ஒரு நிபந்தனை போட்டா, நான் உங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டேன், அந்த அரண்மனையில் எனக்காக ஒரு சிறிய வீடு, ஒரு சிறிய அரண்மனையை செய், நான் அங்க உனியோட இருக்கிறேன் என்று. அந்த இளவரசன் ஒரு இயற்கையான சூழ்நிலை, விதவிதமான மரச்செடிகளை வைத்து ஒரு அரண்மனை அவளுக்காக கட்டினான். அப்படி உலகப்பிரகமான ஒரு கோடீஸ்வரன்ல மகனே இப்படி கட்ட வேண்டாம். என் அப்பா உங்களை மீட்டெடுத்த, தன் ஜீவனை கொடுத்த, தன் ரத்தத்தையே கொடுத்த என் ஆண்டவர் எப்படி ஒரு அழகான தேசத்தை, ஒரு அரண்மனை எனக்கு உங்களுக்கு கட்டி வைத்திருப்பார் பாருங்க. பரலோக ராஜ்யம். ஒரு சாதாரண உலக பிரகாரம் ஒருத்தர் இப்படி செய்யறனா, அந்த பரம்பிதா எப்படி செய்வோம்? அதற்கு போக நாங்கள் ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து, கிறிஸ்துவுக்கு ஒரு அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் ஒரு வாழாத வாழ்க்கை வாழ்ந்து, வேதத்தின் வசனம் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு எப்படி அங்கு செல்வது தேவப்பிள்ளைகளே? பரிசுத்த பவுலடிகள் தேவகுமாரன் எனக்காம் உங்களுக்காம் ஆயத்தப்பட வாசஸ்தலத்தை சுட்டி காட்டுகிறார். பிலிப்பியர் 3:23 அவர் சொல்லுகிறார். நம்முடைய இடம் எங்க இருக்கின்றது? பிலிப்பியர் 3:23-20 நினைக்கிறேன். பிலிப்பியர் 3:20 போதும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கின்றது? பரலோகத்தில். எப்படி? நாங்க இங்க அநாதைகள், பரதேசிகள். பேர்வாடிகள் சொல்றது போல இது நிலையற்ற கூடாத வாழ்க்கை வாழ்க்கணும் தேவப்பிள்ளைகள். நாங்க இது நிலை இல்லை. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம் சொல்ல முடியாது. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இது அனித்தியமான ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை அல்ல. என்னுடைய உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்ற தேவப்பிள்ளைகளே. அந்த பரலோக குடியிருப்பில் நானும் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரலோகத்தில் சென்று கொண்டதும் எங்களை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூய ரத்தத்தினாலே நம்ம பேரை எழுதியிருப்பதை காண்பார். கர்த்தர், மகனே, நான் உன் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறேன், உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்வார். அத்தான் தேவப்பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவர் என்னோடு உங்கள் செய்த உடன்படிக்கை தான் இந்த திருவிருந்து ஆராதனை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக நானும் நீங்கள் சந்தோஷப்படணும்? காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு, அழகு இருக்கு, பேங்க்ல நிறைய காசு இருக்கு, பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு. இன்னைக்கு எதுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம் சொல்லுங்க? அதுக்கு இல்ல தேவப்பிள்ளைகள் சந்தோஷப்பட நானும் நீங்களும் பரலோகத்தில் என்னுடைய உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்க. அதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவப்பிள்ளைகளை. ஒரு முறை ஒரு தேவ மனிதன் அந்த தேவ மனிதனை சாட்சி சொல்லுகிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து, பரலோகத்தை குறித்து அருமையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு வாலிபனை சுட்டி காட்டின. வாலிபனே, ஆவியானவரோடு ஏற்பட்டார். உன் பேர் பரலோக ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு இருக்கின்றது. நீ ஒரு காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய், ஆண்டவருக்காக ஓடினாய், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்தாய், தியாகம் செய்தாய், அர்ப்பணித்தாய், தேவ சமத்துக்கு ஒழுங்காய் வந்தாய், ஊழியங்களை செய்தாய். ஆனால் இன்று உலக அன்பினால் ஈர்க்கப்பட்டு விபச்சார வேசித்தனத்துக்குள் போல் பரலோகத்தை இழந்து போய் இருக்கிறார். ஏசா ஒருவேளை கூழுக்காக தான் சிரேஷ்ட புத்தகத்தை விட்டது போல நீ அற்பமான சிற்றின்பங்களுக்காக நித்திய மகிழ்ச்சியை விட்டு போட்டாய் என்று சொன்னான். அவ்வளவுதான் தேவ பிள்ளைகளே. அந்த வாலிபன் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே கத்தி அழுந்தானா, பயந்தானா, அப்படியே தேவ சமூகத்திலே சங்கடமாய் விழுந்து அலறினானா. ஒரு வாரங்காலம் ஒன்றுமே சாப்பிடல, குடிக்காம உபவாசத்தோட செபித்தானா, சபையை விட்டு வெளியே போகல. ஆண்டவரே, என்னுடைய பேரை மறுபடியும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் என்று விடாபுடைய கர்த்தருடைய சமூகத்திலே பாதத்திலே விழுந்து மன்றாடினான். முடிவாக கர்த்தர் மனதுருகி அவனுடைய பாவங்களை மன்னித்து அந்த போதர்களை திரும்பவும் ஜீவ புஸ்தகனுடைய பேரை எழுதினாராம். யோசிச்சு பாருங்க, என்னுடைய உங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. அதற்கு தகுந்தமான கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்கிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல தேவ பிள்ளைகளே. நாம் பரலோகத்தில் சென்ற பின்பு நாங்கள் இப்படி அர்ப்பணிப்பான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ரகசிய வருகையிலே எடுக்கப்பட்டு, என்னுடைய வேண்டுதல் யாருமே கைவிடப்படக்கூடாது. ஆண்டவருடைய வருகை இன்று இருக்குமானால் இன்று நாங்கள் எல்லோரும் எடுக்கப்பட வேண்டும். அதை கைவிடப்பட்டா எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகளே, நாங்கள் போயிட்டு பரலோகத்திலே, நீங்க வேத வாசிக்கும் பாருங்க, பரலோகத்திலே சேனை நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்திலே பரலோக பவனி புறப்பட்டு விடும். அந்த வெள்ள குதிரையின் மேல் உண்மையும் உள்ளம் சத்தியம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து அப்படியே முன்பே போவார் அந்த பவனிலே. வெளிப்படுத்தல் 19:14 சொல்லுகின்றது, பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமுள்ள மெல்லிய வஸ்திரங்களால் வெண் குதிரை மேல் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த உலகத்திலே இதே போல வெற்றியோடு வாழ்ந்து ஊழியங்கள் செய்து அவமானங்கள் பற்று, நிந்தைகளை பற்று, துன்பங்களை பற்று, ஊழிய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் தேவ, எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை கஷ்டங்கள் எல்லாமே பற்று தங்கள் ஓட்டத்தை முடிந்தவர்கள் அவருக்கு பின் செல்வார்கள். பரலோகம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும், யார் இவர்கள், இத்தனை பேர்கள் பரலோகத்துக்கு வந்திருக்காரு, ஆச்சரியப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் அந்த பரலோக பவனியிலே காணப்படுவோமா? சொல்லுங்க, எண்ணி பாருங்க. என்னுடைய உங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? ஆண்டவர் வெள்ளையும் அந்த வெள்ளை குதிரையின் மேலே உண்மையும் சத்தியம் உள்ளவர் போகும்போது அவருடைய பவனிலே பின் செல்ற அந்த வெண் வஸ்திரம் சத்தவர்களாய் நாங்கள் வெள்ளி வஸ்திரம் தட்டி வெள்ளை குதிரை மேலே அவர் பின் செல்லும் போது அந்த ஆச்சரியப்பட்டு அந்த பவனியிலே, பரலோக பவனியிலே, அந்த ஊர்வலத்திலே நானும் நீங்களும் காணப்படுவோமா? அந்த பிள்ளைகளே, இப்போது கண்ணாடியில் நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்போது முகமாய் தாங்கள் ஒரு பாடல் உண்டு. அதை கொஞ்சம் வரிகளை கேட்டு நாங்கள் திரும்பி தேவ செய்திக்குள்ள போவோம். அந்த பாட்டை படிங்க, அருமையான பாட்டு. கண்களை மூடி இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க. இந்த தேவ செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு. பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகள் நாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் மங்களம்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. ஆட்டு கொட்டியும் அரசாட்சி செய்ய ஆண்டினோரவரும் அவரை செய்த ஆட்டு குட்டியும் அரசாட்சி
ஜோலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. சோதனைகளை வென்றவரவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் யோதிரூபமாய் சொல்லோகில் ஜோலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. அன்பானவர்களே, எங்களுடைய நிலைமை என்ன? நான் அங்க இருப்போமா? ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய உங்களுடைய பேர்கள் எழுதப்பட்டு இருக்குமா? அந்த வெற்றி பவனிலே நானும் நீங்களும் காணப்படுமா? சிந்தித்து பாருங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஆழமான ஐக்கியம், அன்பின் ஐக்கியம் இருக்கின்றதா? அதுதான் முக்கியம். எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்த உண்மை உலகத்தில் பார்க்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, சபையில் இருக்க போதகருக்கு, ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு தெரியாது. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியம் இருக்கின்றதா? எங்களை கிறிஸ்துவோடு இணைத்திருக்கிறோமா? நானும் நீங்களும் உலகத்தின் கண்களை மூடினாலும் மகிமையின் தேசத்தின் கண்களை திறந்து கிறிஸ்துவை முகமுகமாய் காணுவோமா? எங்களோட ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கின்றதா? சிந்தித்து பாருங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியம் இருக்கின்றதா? மற்றவர்கள் சொல்வார்கள், பிரசங்கிக்கிறார்கள், முயற்சி பண்றார்கள், ஊழியம் செய்கிறார்கள், சபைக்கு போறார்கள், வாழ்கிறார்கள். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியம் இருக்கின்றதா? நான் என்னை கிறிஸ்துவோடு இணைத்திருக்கிறேனா? நான் இந்த உலகத்தில் இந்த நிமிடத்தில் கண்களை மூடினாலும் அந்த மகிமையின் தேசத்திலே கண்களை திறக்கும் போது கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்ப்பேனா? என்னுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கின்றன. அன்பானவர்களே, நான் சபைக்கு வந்து போறேன், எல்லாமே நான் கிறிஸ்டியனா? இல்ல. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் கிறிஸ்டியனா? இல்ல. நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன், கிறிஸ்டியனா? இல்ல. இந்த தம்பி மேலம் வாசிக்கிறான், கிறிஸ்டியனா? இல்ல. பார்த்தி மீம போடுறான், கிறிஸ்டியனா? இல்ல. வர்ஷிப் செய்யறான், கிறிஸ்டியனா? இல்ல. நான் காணி கொடுக்கிறேன், தசம்பாங்க கொடுக்கிறேன், கிறிஸ்டியனா? இல்ல. உலக மக்கள் கூட இது எல்லாமே செய்வாங்க. யாரும் வந்து பிரசங்கிப்பாங்க, யாரும் வர்ஷிப் செய்வாங்க, யாரும் ஊழியம் செய்வாங்க, யாரும் சபைக்கு வந்து போலாம். நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பான உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன் தேவப்படவில்லை. கிறிஸ்து எனக்கும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழணும். ஊழியம் செய்யலாம், தசம்பாகம் போடலாம், காணி கொடுக்கலாம், சபைக்கு வரலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு அர்ப்பணிப்பான கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பார்க்கிறான், அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே ஒரு சிஸ்டர் சாட்சோரார். இப்ப அந்த சிஸ்டர் பெரிய ஒரு போதகராக இருக்கிறார். இடி முழக்க சத்தங்கள் தோண்டிச்சா, அப்படியே மின்னல் எல்லாம் தோண்டிச்சா. அந்த அநேக கிறிஸ்தவர் அந்த நாட்டிலே நடுநடுங்கி எழுந்தார்களா. ஒரு சகோதரி தூக்கத்தில் எழும்பி மிகவும் சத்தமிட்டு, ஐயோ கர்த்தருடைய வருகை வந்து விட்டதே என்று, அதுக்கு நான் தகுதி இல்லையா என்று, தகுதி இல்லையே, எனக்கு அநேக ரகசிய பாவங்கள் இருக்கின்றதே என்று கதறினாலாம். ஐயோ நான் கைவிடப்பட்டனே என்று. இப்படி அந்த உணர்வு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் தெரியல. எனக்கும் இப்போ ஒரு 6 மாசம் அந்த உணர்வு வந்து எங்களை விமல்ல அப்படியே கரண்ட்ல ஆஃப் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ராவு ஒரு 2 மணிக்கு எழும்பி ஒண்ணுமே வாகனம் இல்லை, இருட்டு. நான் கைவிடப்பட்ட நினைச்சு 2 மணிக்கு நான் அழுத்தேன். அப்படி ஒரு உணர்வு அன்னைக்கு எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நினைச்சு அப்படி ஒன்றும் நடக்கலன்னு. அந்த ஒரு ராத்திரிலே திருப்பி அந்த சிஸ்டர் எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்த்து அப்படி ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டு அழுந்தாலாம். ஆண்டவரே நல்ல வேறு நீ வராமல் இருந்து
இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து விடுகிறேன், ஆயத்தமாகி விடுகிறேன். எனக்கு கொடுத்த கிருபையின் தருணத்துக்காக நன்றி என்று சொன்னார். எனக்கு இருந்து தேவ பிள்ளைகளை கிட்டத்தட்ட 2 மணி 4 மணி மட்டும் 2 மணித்தான் நான் அழுந்தேன். நான் கைவிடப்பட்டேன் நினைத்தேன். அது இருட்டால் சொல்ல ஒண்ணுமே விளங்கல எனக்கு. நான் ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது, எல்லாம் அடித்துக் கொள்ளப்பட்ட நான் தனிமை உணர்வு ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு ஒரு தரிசனம் உணர்த்தினா. 2 மணித்தை தொடர்ந்து எழுதி அழுகுறேன். நான் சொல்லுவோம், சில வேளை நாங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம், ஆயத்தமாக விடுவோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்த கிருபை தனதுக்காக நன்றி, நீ என்னோட பேசுறதுக்காக நன்றி அப்பா என்று சொல்லுவோம். கடைசியாக எடுத்து வாசுவோம் எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆண்டவர் பிள்ளைகளே, எங்களுக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கார். ஆகவே எங்களை நெறிக்கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் சுருக்கி எங்களை சுத்தி கொண்டிருக்க நெறிக்கொண்டு இருக்கிற பாவம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நானும் நீங்களும் அவருக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோம். எங்களை ஒவ்வொரு கொடுத்தரும் ஆண்டவருக்கு ஒரு திட்டமான நோக்கம் உண்டு. நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு என்றென்றும் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் காணப்பட அவருடைய நோக்கம் என்ன. அதுக்காகத்தான் பரலோக மேன்மை தந்த பூமிக்கு வந்தார். எனக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், கடைசி ஒருத்தர் சிந்திக்குதான் ஜீவனை கொடுத்தார். பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை அவரை முகமுகமாய் பார்க்க விட்டார். இந்த பூமியிலே வாழ்ந்த எத்தனை வாழ்க்கை வீணாய் போய்விடுமே அன்பானவர்களே. நினைச்சு பாருங்க, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சனிக்கிழமை மொத்தவங்களை போல உலக காரியங்களுக்கு செல்லாம சபைக்கு வரோம், தேவனை துதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போறோம், உபவாச ஜெபங்களுக்கு போறோம், கஷ்டப்படுறோம், எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே. அவ தேவையில்லையே நாங்க சபைக்கு வர, உலகத்தோட இருந்துடலாமே, சந்தோஷமா இருந்துடலாமே. நான் சொல்லுவேன், தகப்பனே நான் உண்மை முகமுகமாய் காண ஆண்டவரே, இப்போது என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்க போங்க. ஆண்டவரே உமது வருகை இருக்குமானால் நான் உமக்கு ஒப்பா இருந்த ஆண்டவரே, நான் உண்மை முகமுகமாய் காணணும் ஆண்டவரே, எனக்கு தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு உமக்கு ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியம் வேணும்ப்பா. நான் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கணும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் கண்களை மூடினாலும் ஆண்டவரே, அந்த மகிமையின் தேசத்திலே கண்களை திறந்து உம்மை முகமுகமாய் நான் காண்பேன் ஆண்டவரே. என் ஜீவன் உனக்குள் மறைந்திருக்கணும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த கூட்ட நடுவிலே நானும் காணப்படணும் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வெற்றி பவனியிலே ஆண்டவரே, உண்மையும் சத்தியம் உள்ளவரை நீர் போக உமக்கு பின்னால் நான் வரணும் ஆண்டவரே. அப்படி ஒரு கிறிஸ்துவ வாழை உமக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை மென்மேலும் ஆண்டவரே, நீ என்னை உணர்த்தியதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, நாங்க சொல்ல போறோம், அப்பா நான் உங்களோட முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நான் கைவிட்டு போகக்கூடாது ஆண்டவரே, உங்களோட ரகசிய வருகையில இருக்கணும், என்னை தகுதிப்படுத்தும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் எழுந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் சொல்லுவோம், அப்பா நான் உமக்கு ஒரு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பா. ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஒரு அன்பின் ஐக்கியம் வேணும் அப்பா. நான் உம்மோடு இணைந்து இருக்கணும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் கண்களை மூடினாலும் அந்த மகிமையின் தேசத்திலே கண்களை திறந்து உம்மை முகமுகாய் காண வேணும் அப்பா. என்னோட ஜீவன் உமக்குள் மறைந்து இருக்கணும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, தகப்பனே நான் உம்மை முகமாய் காண இப்போது என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஒப்பான ஒரு